ஹலோ வணக்கம் பசங்களா. இப்போ நம்ம ஒரு இன்டெகிரேஷன் கொஸ்டின், அது JEE 2024 ஜான்வரி 27 மார்னிங் ஷிஃப்ட்டில் மெமரி பேஸ்டு கொஸ்டினாக பசங்க நம்மள்ட்ட சொன்னதை வச்சு சால்வ் பண்ண போகிறோம் பசங்களா. இதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின் பசங்களா. சும்மா ஜாலியாக நம்ம போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான். இன்டெகிரேஷனை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பயந்துடாதீங்க. இன்டெகிரேஷனில் இது ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஜாலியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்களேன், நீங்களே பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் பசங்களா. எப்பயுமே மேக்ஸில் எல்லாருமே தெரியும். அதாச்சும் எல்லா ஃபார்முலா தெரியும், எல்லா தியரம்ஸ் தெரியும், எல்லா லாஜிக்ஸ் தெரியும், லெம்மாஸ் தெரியும். அந்த லெம்மாவை நம்ம பதட்டப்படாமல் எப்படி அங்கே யூஸ் பண்ணுறோம், அதுதான் பசங்களா இங்கே வித்தியாசமே. அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மற்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜாலியாக படிக்கலாம். சரிங்களா பசங்களா? வாங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0 to 1 dx divided by, ஒரு நிமிஷம் பார்த்தீங்களா, zero to 1 square root of x plus 3 plus root of x plus 1. இதை தான் நம்ம கொடுத்துருக்காங்க பசங்களா. ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் என்ன நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணணும், அதாவது ரேஷ்னலைசேஷன். அந்த ரேஷ்னலைசேஷனுங்கிற அந்த ஒரு ப்ராசஸை நம்ம பண்ணிட்டோம்னாலே பாதி வேலை முடிஞ்சுது பசங்களா. இப்போ ரேஷ்னலைசேஷன் என்ன பசங்களா, இதை மேலேயும் கீழேயும் சைனை மாற்றி நம்ம பண்ணணும். அப்போ என்ன வரும், ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை, ரொம்ப கோணலாக போயிடுச்சு பசங்களா, ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை, இப்போ இங்கே எப்படி வரும்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஏன் பசங்களா, ஏன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நான் இப்படி எழுதிக்கிறேன் பசங்களா. ஓகேவா பசங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு நான் புரியும் நான் நம்புகிறேன். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, அதே 0 to 1 இங்கே நம்ம ரேஷ்னலைஸ் பண்ணோம்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் பசங்களா. அப்போ அது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்த மைனஸ் ஹோல் ப்ராக்கெட்டுக்கு பசங்களா. அப்போ 3 மைனஸ் 1 அப்படின்னா நமக்கு 2. அந்த 2வை நம்ம வெளியே காமனாக எடுத்துட்டோம்னா 1/2 0 to 1. இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3யை நம்ம ஹோல் பவர் 1/2ன்னு எடுத்துப்போம் பசங்களா, ஏன்னா இன்டெகிரேஷனுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் 1/2. ஓகேவா பசங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா பசங்களா? இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம்னாலே பாதி வேலை முடிஞ்சிருச்சு பசங்களா. இதுக்கப்புறம் நமக்கு என்ன, ஜாலியாக வழக்கமாக நம்ம பண்ணுவோம்ல, எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் பவர் என்ன, ஹோல் பவர் n + 1 டிவைடட் பை n + 1. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை 3/2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை 3/2. அப்போ நான் இந்த 3/2வை ரெசிப்ரோக்கல் பண்ணனா எனக்கு 2/3 மாறிடும். கரெக்டாக பசங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இதுக்கப்புறம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ இங்கே நான் எழுதுகிறேன் 1/2 இன்ட்டு 2/3. ஓகேவா பசங்களா? இன்ட்டு 2/3 ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ளார எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் பவர் 3/2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர், எழுத மாட்டேங்குது, 3/2 ஹோல் பவர் 0. ஃபங்க்ஷன் இன்டர்வல் 0 to 1. சாரி பசங்களா, நான் இங்கே எழுத மறந்துட்டேன். 0 to 1. ஓகேவா பசங்களா? இப்போ நமக்கு தெரியும் இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு வர்றது 1/3.
1/3க்கு அப்புறம் இப்போ தான் பசங்களா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வலில் நம்ம உள்ளார போட்டுருவோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் 1 உள்ளார போடுறேன். ஸோ எக்ஸ் அப்போனா 1 + 3 4. 4 பவர் 3/2 மைனஸ் 2 பவர் 3/2. அடுத்து இன்டர்வல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மைனஸ் வழக்கமாக போடணும் பசங்களா. மைனஸ் போட்டு இன்டு த ப்ராக்கெட் 0 போட்டால் 3 பவர் 3/2 மைனஸ் திரும்ப 0னா 1 பவர் 3/2. ஓகேவா பசங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ நம்ம நார்மலாக சிம்பிளிஃபை பண்ணுறது தான் பசங்களா. எங்கே போயிடுச்சு? 1/3 இப்போ 4 பவர் 3/2. இந்த இடம் முக்கியமான இடம் பசங்களா. 4 பவர் 3/2. இதை நான் எப்படி எழுதலான்னா 4³ இன்ட்டு 1/2. இதுக்கு தான் நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸ்போனன்ட் பவர்ஸ் எல்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும் பசங்களா. ஏன்னா a பவர் m இன்ட்டு n அந்த ஃபார்முலா தான் நான் எடுத்திருக்கேன். அப்போ 4³ 64. கரெக்டாக பசங்களா? 64 ஹோல் பவர் 1/2னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64னா என்ன பசங்களா? 8². ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து 8 வருது. உங்களுக்கு புரியும். நம்ம 4 பவர் 3/2 தான் எனக்கு 8ஆக மாறி இருக்கு. மைனஸ் அதே லாஜிக் தான். இப்போ வந்து 2 பவர் 3/2வையும் அதே மாதிரி 2³ 2³ என்ன பசங்களா? 8. 8 இன்ட்டு √2 அதாச்சும் 8√2 என்ன பசங்களா? வேறு கலர் எடுத்துக்கிறேன். 8 ஸ்கொயர் ரூட். அப்போ 8 ஸ்கொயர் ரூட்னா ஸ்கொயர் இன்ட்டு 4 இன்ட்டு 2ன்னு நான் வந்து பிரிக்கலாம். அப்போ வந்து நான் 2√2 இப்படி எழுதலாம் பசங்களா. அதை தான் நான் இங்கே எழுத போகிறேன். மைனஸ் 2√2. அடுத்து மைனஸ் தான், ஏன்னா இங்கே மைனஸ் வந்து இப்போ உள்ளார போகுது. அப்போ வந்து 3 பவர் 3√2. அப்போ என்ன வரும்? 3³ வந்து 9. ரூட் ஆஃப் 9. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9னா சாரி பசங்களா 3³ 27. ஓகேங்களா? டுவெண்ட்டி ரூட் பசங்களா 9 இல்லை, நான் 3 ஸ்கொயர்னு போட்டேன். இப்போ 27 ரூட் அப்படிங்கிறப்ப இதை வந்து நம்ம இப்போ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 9 இன்ட்டு 3ன்னு பிரிக்கலாம். 9 வந்து 3 ஸ்கொயர். ஸோ 3√3. அப்போ இந்த இடத்துல நமக்கு வர ஆன்சர் வந்துட்டு 3√3 மைனஸ் 1 டு தி பவர் என்னவா இருந்தாலும் அது ஒன்று தான் பசங்களா. ஸோ வந்துட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா? அப்போ வந்து இதனுடைய ஃபைனல் வேல்யூ எப்படி வரும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இதை எரேஸ் பண்ணிடுறோம் பசங்களா, அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு. (1/3) 8 + 1 வந்து 9 பசங்களா. 9 மைனஸ் 2√2 மைனஸ் 3√3 இதான் பசங்களா. இப்போ 9 இப்போ 1/3 நான் உள்ளார கொண்டு வரேன். அப்போ வந்து 9 என்னவா மாறிடும்? 3ஆக மாறிடும். மைனஸ் 2/3√2 மைனஸ் 3 கேன்சல் ஆகிடும் பசங்களா. ஸோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் √3. ஓகேவா பசங்களா? நமக்கு வந்து ஏற்கனவே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ஃபார்மேட்டாக கொடுத்துருந்தாங்க. என்ன ஃபார்மேட்டாக கொடுத்துருந்தாங்க? a + b√2 + c√3. அதான் பசங்களா நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பார்த்தீங்களா? a + b√2 + c√3. அப்போ நமக்கு இதுலேருந்து நமக்கு என்ன வேல்யூ தெரிஞ்சிருச்சு? ஏவோட வேல்யூ வந்துட்டு 3. ஒரு நிமிஷம் பசங்க. ஏவோட வேல்யூ வந்துட்டு 3 பசங்களா. பியோட வேல்யூ வந்துட்டு -2/3. அடுத்து சியோட வேல்யூ -1. ஓகேவா பசங்களா? இதை வச்சு நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படின்னா 2a + 3b + cயோட வேல்யூ என்ன
இப்போ 2a என்ன பசங்களா, ஃபஸ்ட் வாங்க 2a எழுதிடுறேன். 2a + 3b + c. அப்போ 2a 6, அடுத்து 3b அப்படின்னா -2 + c. ஆன்சர் 3 பசங்களா. இதுதான் பசங்களா உங்களுடைய சம்முக்குரிய ஆன்சர். உங்களுக்கு வந்து நான் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் வந்து நீங்கள் இன்டெகிரேஷனில் ஃபஸ்ட்டு ரேஷ்னலைசேஷன் பண்ணணும். ரேஷ்னலைசேஷன் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணிடணும். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நார்மல் இன்டிகிரேஷன் தான் பசங்களா, ஒன்றும் கஷ்டமே கிடையாது. கொஞ்சம் இந்த இடம் வர்றப்போ நீங்கள் கொஞ்சம் அந்த எக்ஸ்போனன்ட்ஸில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான் பசங்களா. இது எல்லாமே பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து சம்மு அப்படியே ஜாலியாக ஈஸியாக போயிடும். உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி புரியலைன்னா என்கிட்ட மறக்காமல் டவுட் கேளுங்க, நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். தேங்க்யூ பசங்களா.